திருவாரூர் மாவட்டம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுஆ அருள் தலைமையில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள பல்வேறு நிகழ்ச்சி ஏற்பாட்டில் மாநில துணைத் தலைவர் டி இளமான் சேகர் அவர்கள் கலந்து கொண்டு பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கர் மற்றும் தந்தை பெரியார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து வரம்பியம் ஊராட்சியில் ஏராளமான பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் முன்னிலையில் ஜெய் பீம் கோஷம் முழங்க பகுஜன் சமாஜ் கட்சியின் கொடியை ஏற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திருவாரூர் மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் கொடியேற்று விழா தேசிய தலைவர் மாநிலவர் காஞ்சிராம்ஜி அவர்களுடைய பிறந்த நாள் விழா இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. அண்ணன் டைனமிக் லீடர் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து இன்றைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்திலே முத்துப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அரசு கலைக்கல்லூரிக்கு தியாகி சிவராமன் பெயர் அவர்களை சூட்டுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கையாக வைக்கின்றோம். அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டத்திலே நமது முதலமைச்சர் பிறந்த ஊரிலே அரசு சட்டக்கல்லூரி இல்லை. அந்த சட்டக்கல்லூரிக்கு தொண்டு வீராசை வைத்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு விவசாய கூலி தொழிலாக இருக்கின்ற விவசாயிகளுக்கு 3 மாதம் இடைவெளி விட்டு அவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும். ஏனென்று கேட்டால் மீன்பிடி காலங்களிலே மீனவர்களுக்கு இடைக்கால நிவாரணம் கொடுப்பது போல இன்றைக்கு விவசாயத்தை நம்பியுள்ள கூலி தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இங்கு 100 நாள் வேலை வாய்ப்பு என்பது 100 நாட்களாக இருக்கின்றதை 200 நாட்களாக உயர்த்த வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கின்றேன். அதே போல இன்றைக்கு கஞ்சா போன்ற பொருள்கள் இன்றைக்கு தீவிரமாக விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் அதை கடுமையாக எதிர்கொண்டு இன்றைக்கு அதை போலீஸ் துறை கடுமையாக செய்து கொண்டிருக்கின்றது. மேலும் போலீஸ் துறை அவர்களுக்கு ஜனங்களுக்கு பாதுகாப்பு, மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தி அதனுடைய பல்வேறு இந்திய அரசியல் சாசன சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தான் மாநிலவர் காஞ்சிராம்ஜி அவர்கள் 14/5/1995 கட்சியை ஆரம்பித்தார். 1984 கட்சியை ஆரம்பித்து 95 உத்தரப்பிரதேசத்திலே ஆட்சியை பிடித்தார்கள். 97 ஆட்சியை பிடித்தார்கள். பிறகு 2000 ஆட்சியை பிடித்தார்கள். 2007 முழுமையாக 5 ஆண்டு 236 தொகுதிகளை வென்று தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்தார்கள். நான் இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், அரசியல் சாசன சட்டம் என்பது ஒரு சாராருடைய கையிலே இருந்து கொண்டு எந்த அரசியல் சாசன சட்டத்தை எழுதினாரோ அவரையே நிர்மூலப்படுத்தி அவரை நிராகரித்து ஒரு மனுவாத சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று RSS சித்தாந்தத்தின் அடிப்படையிலே மிதவாத காங்கிரஸாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் அரசாங்கம் 54 ஆண்டுகளாக ஆண்டுவிட்டது. அதற்கு பிறகு செல்ல பிராணியாக இன்றைக்கு கூலி தொழிலாளர்கள், உழைக்கும் தொழிலாளர்களை முன்னிறுத்து உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள், ஒடுக்கப்பட்ட தேச மக்களே ஒன்று சேருங்கள் என்று கூறிக்கொண்டு இங்கே உள்ளூர் கூலி தொழிலாளிகளை மிக மோசமாகவும் அடிமைத்தனமாகவும் இன்றைய ஆட்படுத்தி கொண்டு இன்றைக்கு 76 ஆண்டுகளில் இன்றைக்கு இன்னும் மேலும்
அவர்கள் கூலிகளாகவும் நல்ல உணவும் நல்ல மருத்துவமும் நல்ல நாகரிகமான பள்ளிக்கூடங்களும் கிடைக்காத ஒரு துர்பாக்கிய நிலைதான் இன்றைய ஆண்டு கொண்டு மனுவாதத்தின் அடிப்படையிலே, சாதியின் அடிப்படையிலே, சாதிய உள்பட அனைத்து ஓபிசி மக்களுக்கும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு மோதலை உருவாக்கின்ற ஒரு மனுவாதத்தை மறைமுகமாக செய்து கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்துதான் திரு கன்சிராம்ஜி அவர்கள் இன்றைக்கு 84 கட்சி ஆரம்பித்து இந்திய அரசியல் சாசன சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால், அனைத்து சாதியினரும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் நாம் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைமையிலே இந்தியாவை ஆள வேண்டும் என்ற ஒரு பேர் உண்மையையும் நிரூபித்து காட்டியவர் தான் காஞ்சிராம்ஜி அவர்கள். அதை செயல்படுத்தியவர் பெஹன்குமரி மாயாவதி அவர்கள். இன்றைக்கு பல்வேறு சூழ்நிலைகளின் காரணமாக காங்கிரசும் கம்யூனிஸ்டும் இன்னைக்கு RSS கையிலே கட்சியை ஒப்படைத்து விட்டது, மனுவாத சித்தாந்தத்தை ஒப்படைத்து விட்டது, அரசியல் சாசன சட்டத்தை ஒப்படைத்து விட்டது. இன்றைக்கு EVM மிஷினிலே இன்றைக்கு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள், ஒடுக்கப்பட்ட தேச மக்களே ஒன்று சேருங்கள் என்று சொல்லிக்கின்ற கம்யூனிச சித்தாந்தத்தின் பின்னே போய் இன்றைக்கு ஒரு அம்பேத்கர் படத்தை கூட திறக்க முடியாத கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு முடமாகி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே தான் நீங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியை வளர்த்திடுங்கள், பகுஜன் சமாஜ் கட்சியை வளர்த்திடுங்கள் என்று கூறி உங்கள் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.